ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அது ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கணும் மாவு. அப்போ தான் நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 2 or 4 hours நல்லா ஊறிருந்தால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அதுக்குள்ளே நம்ம சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ சுரக்காய் கட் பண்ணிக்கலாம். இப்போது சுரக்காயில் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம செய்யணும். அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது சீக்கிரமாக வேகும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான். ஸோ அதே மாதிரி எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 4 or 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஆயில் ஹீட் ஆன அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வரணும். கண்ணாடி மாதிரி வரணும். நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கொழிய வதங்கணும். இப்போ நம்ம இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போது கட் பண்ணி வச்ச சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா சுரக்காய் வதங்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகணும். அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அந்த காய் வேகிறதுக்கோஸ்கரம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம்.
இப்போது லாஸ்ட்டாக வறுத்து அரைச்ச கடலக்கொட்டையை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனப்புறம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம சொரக்காய் பொரியல். பாருங்கள், டேஸ்டியான சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சப்பாத்தி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதில் ரவுண்ட் பிடிச்சி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா அந்த பவுட்ரு வந்து அப்பப்போ போட்டுட்டு நல்லா தேய்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியில் ஷேப்பு முக்கியம் இல்லை, எந்த மாதிரி வேணாலும் தேய்க்கலாம், ஆனால் அந்த சாஃப்ட்டு தான் முக்கியம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட்டுக்கலாம். நல்லா தவா காஞ்சப்புறம் போட்டு சப்பாத்தி போட்ட அப்புறம் ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் உப்பி வரும். அப்புறம் திருப்பி போட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ நல்லா உப்பி வருது. இப்போது 2 பக்கமும் ஆயில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது. ஆயிலும் அதே மாதிரி கொஞ்சமாக போடணும் சுடுறதுக்கு. அவ்வளோதான், பாருங்கள் செம்மையாக சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம சப்பாத்தி. அவ்வளோதான், பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.